الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال الله عز وجل لقد كان في قصصهم عبرة لأولي الألباب. கண்ணிமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வரலாற்றை அறிவித்துவிட்டு இந்த சூராவுடைய இறுதியில் சொல்வான், லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். இந்த சம்பவங்களில், இந்த வரலாற்றில் அறிவுடையோருக்கு படிப்பினைகள் உண்டு, உபதேசங்கள் உண்டு. அந்த அடிப்படையில் நபிமார்களுடைய வரலாறு அல்லது சஹாபாவுடைய வரலாறு, நமக்கு முன் சென்ற நல்ல மக்களுடைய வரலாறை படிக்க வேண்டும், படிப்பினை பெறுவதற்காக. அந்த அடிப்படையில் நாம் அவ்வப்போது சில சஹாபாவுடைய அல்லது நபிமார்களுடைய வரலாறை பார்ப்பதுண்டு. அந்த அடிப்படையில் இன்று நாம் இன்ஷா அல்லாஹ் முந்தைய மக்களில் வாழ்ந்த ஒரு சிறந்த ஆட்சியாளராக, ஒரு சிறந்த ஹலீஃபாவாக இருந்த உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களை குறித்து சில விஷயங்களை பார்ப்போம். இந்த பெயரை அநேகமாக நீங்கள் சில பயான்களிலே அல்லது சில தர்சுகளிலே கேட்டிருக்கலாம். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா மிக சிறந்த ஒரு ஆட்சியாளர். உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடுத்து நீதி நேர்மை என்று சொன்னால் இரண்டாவது உமராகிய உமர் பின் அப்துல் அசீஸுடைய பெயரை தான் நினைச்சுவார்கள், மக்கள் சொல்வார்கள். உதாரணமாக, நீதமாக நடந்து கொள்ள வேண்டும், ஒரு ஆட்சியாளர் நீதி நேர்மையோடு ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் உமர் பின் ஹத்தாப் அவரை போல் ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்வது போல், அடுத்தபடியாக ஒரு உதாரணம் தருவதாக இருந்தால் உமர் பின் அப்துல் அசீஸுடைய உதாரணம் பலர் தருவதுண்டு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆட்சியாளர் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா. அன்பார்வர்களே, இவருடைய ஆட்சி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து சொன்ன ஒரு காலத்திற்குள் வரக்கூடிய ஒரு ஆட்சியாகும். சஹீஹ் புகாரியுடைய 6796வது ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாம் உலகத்திலே மிக பலம் வாய்ந்த ஒரு மார்க்கமாக இருக்கும். குறிப்பாக எதுவரை என்று சொன்னால் இலஸ்னை அஷர ஹலீஃபத்தன், 12 ஹலீஃபாக்கள் வரும் வரை, 12 ஹலீஃபாக்களுடைய ஆட்சி முடியும் வரை இஸ்லாம் மிக பலம் வாய்ந்த ஒரு மார்க்கமாகவே உலகத்தில் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக ஹலீஃபா என்று சொன்னால் அத்தனை இஸ்லாமிய உலக மக்கள் என்ன செய்ய வேண்டும், அவரை ஒரு தலைவராக, தனக்கு ஒரு ஆட்சியாளராக என்ன செய்ய வேண்டும், ஏக மனதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால்தான் அவர்களை ஹலீஃபா என்று சொல்ல முடியும். அப்படி பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு 4 ஹலீஃபாக்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி. அடுத்தபடியாக பனு உமையா ஆட்சி ஆரம்பித்தது. பனு உமையா என்கிற குடும்பம் செய்த ஆட்சி, அதில் முதல் ஆட்சியாளராக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். சொல்லப்போனால் 4 ஹலீஃபாவுக்கு அடுத்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரும் ஒரு ஹலீஃபா தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு. அடுத்து பனு உமையா ஆட்சியில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் ஹலீஃபா என்று ஆரம்பித்து அந்த 12 ஹலீஃபாக்கள் என்று நாம் எண்ணி பார்க்கும் பொழுது, யாரை மக்கள் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டார்களோ, பைஅத் செய்தார்களோ, அப்படி நாம் எண்ணி பார்க்கும் பொழுது உமர் பின் அப்துல் அசீஸுடைய ஆட்சியும் இந்த 12 ஹலீஃபாக்களுக்கு முன்புதான் வருகிறது. ஆக அந்த அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் இஸ்லாம் பலம் வாய்ந்த ஒரு மார்க்கமாக இருந்தது. மக்களுடைய மனதில் முஸ்லிம்களை குறித்த ஒரு பயம் இருந்தது என்று சொல்லலாம். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸில் இவருடைய ஆட்சியும் உள்ளடங்கும். அதே போல் அன்பானவர்களே, இன்னொரு ஹதீஸுடைய கருத்திலும் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாவை நினைச்சுவார்கள் பல அறிஞர்கள், அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு சில மக்களை, ஒருவரை அல்லது ஒரு சில மக்களை ஏற்படுத்துவான், அனுப்புவான் என்கிற ஒரு தகவல் அபுதாவூத் என்கிற ஹதீஸ் நூலிலே 4291 ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்னல்லாஹ யபஅஸு லிஹாதிஹில் உம்மத்தி அலா ரஅஸி குல்லி மிஅத்தி ஸனத்தின் மன் யுஜத்திது லஹா தீனஹா. ஒவ்வொரு நூற்றாண்டிலும் அல்லாஹ் என்ன செய்வான், சில அறிஞர்களை, சில மக்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான் இந்த உம்மத்திலே. அவர்கள் இந்த உம்மத்துக்காக இந்த தீனை என்ன செய்வார்கள், புதுப்பிக்கக்கூடிய வேலை செய்வார்கள். புதுப்பிப்பது என்று சொன்னால் பிதாத்துகளை எல்லாம் உருவாக்குவது கிடையாது ஒருபோதும். மக்கள் பல விஷயங்களை மறந்து இருப்பார்கள். மார்க்கத்தில் கடைபிடிக்க வேண்டிய பல விஷயங்கள் மறக்கடிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நூற்றாண்டிலும் சில பேர் வந்து செய்வார்கள், மக்கள் மறந்து இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு நினைவூட்டும் வேலையை செய்வார்கள். மக்களுக்கு அது எப்படி தெரியும், புதுசாக தெரியும். ஆனால் மார்க்கத்தில் அது பழசுதான், ஏற்கனவே உள்ள விஷயம்தான். மக்களுக்கு அது புதுமையாக தெரியும். காரணம், மறக்கடிக்கப்பட்ட விஷயங்களாக அது இருக்கும். ஆக தீன், மக்களுக்கு மத்தியில் தீனின் ஒரு சில விஷயங்கள் அழிந்து போகும் பொழுது அல்லது மறக்கடிக்கப்படும் பொழுது ஒவ்வொரு நூற்றாண்டிலும் சில பேர் வந்து அதை என்ன செய்வார்கள், மக்களுக்காக அதை நினைவூட்டும் வேலையை செய்வார்கள் என்று ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அந்த வகையில் முதல் நூற்றாண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை சொன்னார்கள். அந்த நூற்றாண்டை விட்டுவிட்டு அடுத்த நூற்றாண்டு என்று ஆரம்பித்தால், முதல் நூற்றாண்டில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பலரை அனுப்பியிருப்பான். அதில் முக்கியமான ஒரு நபர் தான் உமர் பின் அப்துல் அசீஸ் என்று சொல்லும் அளவுக்கு அவர்களுடைய பணிகள் இருந்தன. அந்த பணிகள் என்ன என்பதை நாம் அடுத்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஆக இந்த ஹதீஸுடைய உள்ளடக்கத்தில் உமர் பின் அப்துல் அசீஸுடைய ஆட்சியும் வந்துவிடும், அப்துல் அசீஸுடைய பணிகளும் வந்துவிடும் என்று சொல்லும் அளவிற்கு அவர்களுடைய பணிகள் இருந்தன. அன்பார்ந்தவர்களே, இவர்கள் யார்? உமர் பின் அப்துல் அசீஸ் யார் என்று பார்த்தால், உமர் பின் அப்துல் அசீஸ் பின் மர்வான் பின் ஹக்கம், இவருடைய பெயர் உமர் பின் அப்துல் அசீஸ் பின் மர்வான் பின் ஹக்கம். உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இவர்கள் பேரப்பிள்ளைகள் என அவருடைய வம்சாவளியில் இவர்கள் வருவார்கள். எந்த வழியில் என்று கேட்டால், உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன்தான் ஆசிமுடைய மகள் லைலா என்பவர்கள். அவர்கள்தான் உமர் பின் அப்துல் அசீஸுடைய தாயார். ஆக உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்களுடைய தந்தை அப்துல் அசீஸ் உமர் பின் ஹத்தாபுடைய பேத்தியை என்ன செய்தார்கள், மணந்தார்கள். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைதான் உமர் பின் அப்துல் அசீஸ். ஆக அந்த அடிப்படையில் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் உமர் பின் ஹத்தாபுடைய குடும்பத்தில், அதாவது அவர்களுடைய மகனின் மகளுடைய மகன் என்று வரக்கூடியவர். ஆக உமர் பின் ஹத்தாபுடைய குடும்பத்தை சார்ந்தவர், பனு உமையா குடும்பத்தை சார்ந்தவர் உமர் பின் அப்துல் அசீஸ். இவர்கள் பிறந்து சிறு வயதில் இருந்தே மார்க்க படிப்பு படிப்பதிலே மிக பேரார்வம் கொண்டவராக இருந்தார். அதற்கான ஒரு உதாரணம் தான் உமர் பின் அப்துல் அசீஸுடைய தந்தை அப்துல் அசீஸ் எகிப்துக்கு கவர்னராக அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். ஷாம் நாட்டில் இருந்த இவருடைய தந்தை ஷாம் நாட்டிலிருந்து எகிப்துக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறார். பனு உமையா ஆட்சியிலே எகிப்துக்கு கவர்னராக அவர்கள் நியமிக்கப்படுகிறார். ஆக எகிப்துக்கு கவர்னராக நியமிக்கப்பட்ட அப்துல் அசீஸ் தன் மகனையும் எகிப்துக்கு அழைத்து செல்லலாம் என்று நாடிய பொழுது, சிறுவராக இருந்த உமர் பின் அப்துல் அசீஸ் தன் தகப்பன் அப்துல் அசீஸிடம் சொல்கிறார், எகிப்துக்கு நான் உங்களோடு சேர்ந்து செல்வதை விட என்னை நீங்கள் மதீனாவுக்கு அனுப்பி வைத்தால் சிறப்பாக இருக்கும். அங்கு சட்ட வல்லுநர்கள், மார்க்க சட்ட வல்லுநர்கள், ஃபுகஹா என்று சொல்வார்கள், மார்க்க சட்ட வல்லுநர்கள் பல அறிஞர்கள் அங்கு இருக்கிறார்கள். அந்த அறிஞர்களிடம் நான் சென்று பாடத்தை படிப்பேனே, அவர்களுடைய சபையில் உட்கார்ந்து நான் மார்க்க கல்வியை தேடுவேனே. ஆக எகிப்துக்கு என்னை அழைத்து செல்வதற்கு பதிலாக மதீனாவுக்கு என்னை அனுப்ப ஏதாவது ஏற்பாடு செய்ய முடியுமா என்று அவராக முன்வந்து என்ன செய்கிறார், தன் தந்தையிடம் கேட்கிறார். ஆக அவருடைய தந்தையும் ஒரு போஸ்டிங்கில் இருந்தவர், ஏற்கனவே ஷாம் நாட்டில் ஒரு பொறுப்பில் இருந்தவர், இப்போது எகிப்துக்கு கவர்னராக இருக்க போகிறார். ஆக உடனே மதீனாவில் ஏற்பாடுகள் செய்து தன்னுடைய மகன் உமரை என்ன செய்கிறார்கள், மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். மதீனாவுக்கு சென்ற உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா, அந்த காலத்தில் மதீனாவில் பெரிய பெரிய சட்ட வல்லுநர்கள் இருந்தார்கள்.
சயீத் பின் முஸையப் என்கிற மிகப்பெரிய ஒரு தாபிஇ, பல சஹாபாக்களிடம் மார்க்கத்தை படித்தவர். அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மருமகன் சயீத் பின் முஸையப் அவர்கள் உள்பட உருவா, ஹிஷாம் என்று இப்படி பல சட்ட வல்லுநர்கள் இருந்தார்கள். குறிப்பாக மதீனாவில் 7 பெரிய மார்க்க சட்ட வல்லுநர்கள் அந்த காலத்தில் இருந்ததாக சொல்கிறார்கள். 7 பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள், மக்களுக்கு அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் தரக்கூடிய, ஃபத்வா தரக்கூடிய தகுதி உள்ளவர்கள். அப்படிப்பட்ட பல சட்ட வல்லுநர்களிடம் உமர் பின் அப்துல் அசீஸுக்கு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது. ஆக அவர்களிடம் படித்து இவரும் ஒரு மார்க்க அறிஞராக நினைச்சுகிறார்கள், உருவாக்கப்படுகிறார்கள். ஆக சஹாபி நபித்தோழர் அனஸ் பின் மாலிக் அவர்கள் சொல்கிறார்கள், அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ரசூலை போல் தொலை வைக்கக்கூடிய ஒரு நபரை நான் பார்த்ததில்லை, இந்த இளைஞர் உமர் அப்துல் அசீஸை விட என்பதாக உமர் பின் அப்துல் அசீஸை அவர்கள் சரியாக ரசூல் காட்டி தந்த வழிமுறைப்படி, நபி வழிப்படி தொலை வைக்கிறார் என்பதை புகழ்ந்து பேசும் பொழுது, அந்த காலத்தில் உமர் பின் அப்துல் அசீஸ் முதுமை அடைந்த ஒரு நபர் கிடையாது, ஒரு வாலிபராக தான் இருக்கிறார். இப்போதான் மார்க்க சட்டங்களை எல்லாம் படித்த ஒரு வாலிபராக, இளைஞராக தான் இருக்கிறார். அவர் இமாமத் செய்யும் பொழுது பின்னால் தொழுத அனஸ் பின் மாலிக் அவர்கள் அவருடைய தொழுகை குறித்து சாட்சி சொல்கிறார், இந்த இளைஞர் தொலை வைத்த அந்த தொழுகையை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைக்கு மிக நெருக்கமான ஒரு தொழுகை நான் யார் பின்னாடியும் தொழுததில்லை என்று ஒரு நபி தோழர் சாட்சி சொல்கிறார் என்றால், அவர் எவ்வளவு மார்க்க கல்வியை தேடி படித்த அந்த ஹதீசுகளுக்கு ஏற்ப தன்னுடைய தொழுகையை அமைத்து கொண்டிருப்பார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆக அன்பானவர்களே, இந்த விஷயத்தில் நமக்கு உள்ள படிப்பினை என்ன? எப்படி இவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருந்தாலும், ஒரு பெரிய ஆட்சியாளருடைய மகனாக இருந்திருந்தாலும், பெரும்பாலும் அப்படி இருந்தால் நினைச்சுவார்கள், சொகுசு வாழ்க்கை வாழ்வது, மனம் போகும் போக்கில் செல்வது, தந்தை சம்பாதித்த காசை வைத்து விரும்பிய விஷயங்கள் செய்வது என்றுதான் பெரும்பாலும் செய்வார்கள். ஆனால் இவர் பாருங்கள், தந்தை கவர்னராக இருக்கிறார், ஆனால் இவரோ நான் படிக்க வேண்டும் என்று சொல்லி அவராக முன் வந்து மதீனாவுக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்து மார்க்க படிப்பை படித்து, எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு நபித்தோழர், ஒரு தாபிஇ உமர் பின் அப்துல் அசீஸ் அடுத்த தலைமுறை தாபியில் வருகிறார், அவரை குறித்து சாட்சி சொல்லும் அளவுக்கு அவர்கள் நினைச்சார்கள், மார்க்க கல்வியை தேடியவர்களாக இருந்தார்கள். அன்பானவர்களே, உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய தந்தையை போல் ஆட்சி அதிகாரத்தில் ஈடுபாடுள்ளவர்களாக இருந்தார்கள். மார்க்க கல்வியை படித்து அறிஞராகவும் இருந்தார். அதே நேரத்தில் பனு உமையா ஆட்சியில் பல பொறுப்புகளை வகிக்கக்கூடியவராகவும் இவர்கள் இருந்தார்கள். இவ்வாறாக இருந்த பொழுதுதான் அந்த காலத்தில் இருந்த ஒரு ஹலீஃபா சுலைமான் பின் அப்துல் மலிக் பின் மர்வான் என்கிற பிரபலமான ஒரு ஹலீஃபாவுடைய மகன் சுலைமான் பின் அப்துல் மலிக்குடைய ஆட்சி காலத்தில் உமர் பின் அப்துல் அசீஸ் சுலைமானுடைய முஷீராக, அதாவது எப்போதும் கூட இருந்து ஆலோசனை வழங்கக்கூடிய, ஹலீஃபாவுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு ஆலோசகராக இருந்தார்கள். அந்த பொறுப்பு உமர் பின் அப்துல் அசீஸோட பொறுப்பு. சுலைமான் பின் அப்துல் மலிக் அவர்கள் ஆட்சி செய்து வந்த அந்த காலத்தில் ஒரு பயணத்தில் இருந்து திரும்பும் பொழுது சுலைமான் பின் அப்துல் மலிக்கு மிகவும் உடல்நிலை மோசமாக போய், எந்த அளவுக்கு சொன்னால், இதே நோயில் மரணித்து விடுவோம் என்று அவரும் பிறரும் நினைக்கும் அளவுக்கு நிலைமை மோசமாக இருந்தது. ஆக அடுத்த ஹலீஃபாவை நியமித்து சென்று விடலாம் என்று சுலைமான் பின் அப்துல் மலிக் ஆசைப்படுகிறார். அடுத்த ஹலீஃபாவை அறிவித்தே போய்விடலாம். மக்கள் எல்லோரும் சுலைமான் பின் அப்துல் மலிக் அடுத்து யாரை ஹலீஃபாவாக நியமிக்க போகிறார் என்று எதிர்பார்த்த வண்ணம் இருந்த பொழுது மக்களுடைய கவனத்தில் 2 மக்கள் இருந்தார்கள். ஒருவர் சுலைமானுடைய தம்பி ஹிஷாம் பின் அப்துல் மலிக்குடைய ஒரு மகன் சுலைமான். அவர் தன்னுடைய சகோதரர் ஹிஷாம் பின் அப்துல் மலிக்கை அடுத்த ஹலீஃபாவாக அநேகமாக நினைச்சுவார், நியமிப்பார் என்று ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்ன? சுலைமான் பின் அப்துல் மலிக்குடைய மிக நெருங்கிய ஆலோசனை வழங்கக்கூடியவராக இருக்கக்கூடிய உமர் பின் அப்துல் அசீஸை என்ன செய்வார், இவர் ஹலீஃபாவாக நியமிப்பார். அவரும் யார், தூரமான உறவினர் கிடையாது. சுலைமான்
உடைய தந்தை அப்துல் மலிக், அப்துல் மலிக்குடைய சகோதரர் தான் அப்துல் அசீஸ், அப்துல் அசீஸுடைய பையன் தான் உமர் பின் அப்துல் அசீஸ். சுலைமானுக்கு உமர் யாரு? கசின் பிரதர்னு சொல்லுவார்களே, அப்படி ஒரு சகோதரர், பெரிய தந்தை அல்லது சிறிய தந்தை மகன். இவரை நியமிப்பாரா இவரை நியமிப்பாரா என்கிற ஒரு பேச்சுவார்த்தை இருந்த பொழுது சுலைமான் பின் அப்துல் மலிக் அவர்கள் ஒரு கடிதம் எழுதி அதில் அடுத்து யார் ஹலீஃபா என்கிற பெயரை சொல்லி சுற்றி இருந்த மக்களிடத்தில் சொன்னார்கள், நான் வஃபாத்தான பிறகு மக்களை எல்லாம், முக்கியமான மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி நான் சொன்ன பெயரை ஹலீஃபா என்பதாக என்ன செய்யுங்கள், அறிவித்து அவர்களுக்காக பையத்து வாங்குங்கள் என்பதாக சொல்லிவிட்டார்கள். அடுத்து வஃபாத்தாகிவிட்டார். முக்கியமான மக்களை ஒன்று கூட்டி என்ன செய்தார்கள், சுலைமான் பின் அப்துல் மலிக் கூடிய அந்த கடிதத்தை படித்தார்கள். அதில் சுலைமான் பின் அப்துல் மலிக் தனக்கு அடுத்து உமர் பின் அப்துல் அசீஸை ஹலீஃபாவாக அறிவிக்கிறார் என்று சொன்னதும் அந்த சபையில் 2 நபர்கள் நினைச்சார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சப்தமாக இந்த வார்த்தைகளை சொன்னார்கள். அந்த 2 நபர்கள் யார்? ஒருவர் ஹிஷாம் பின் அப்துல் மலிக், அவருக்கு அந்த பொறுப்பு வரும் என்று அவர் எதிர்பார்த்து இருந்தார். ஆனால் அவருடைய சொந்த சகோதரர் சுலைமான் சொந்த சகோதரரை ஹலீஃபாவாக நியமிக்காமல் வேறு ஒரு நபரை செய்து விட்டார், ஹலீஃபாவாக சொல்லிவிட்டாரே என்கிற அந்த துக்கத்தில் ஹிஷாம் நினைச்சுகிறார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்கிறார். என்று சொன்னால் இன்னொரு நபர் இன்னா லில்லாஹ் சொன்னவர் யார் என்று சொன்னால் உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள். 2 பேரும் சொன்ன வார்த்தைகள் ஒரே வார்த்தை தான், ஆனால் சொன்ன காரணம் என்னது? வெவ்வேறு. அந்த நீயத் என்பது வெவ்வேறு. ஒருவர் அந்த அதிகாரம் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று சொல்கிறார் என்று சொன்னால், இன்னொருவர் இந்த அதிகாரம், இந்த ஆட்சி, இந்த பொறுப்பு எனக்கு ஏன் வழங்கப்பட்டதோ, இந்த சுமை எனக்கு அல்லாஹ் ஏன் கொடுத்து விட்டானோ என்கிற ஒரு கவலையில் சொல்கிறார். 2 வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்த நோக்கங்கள் வெவ்வேறு. வெளிப்படையில் வார்த்தை ஒன்று, ஆனால் நீயத்துகள் வெவ்வேறு. ஆனால் அந்த இன்னாரில்லா என்று சொன்ன இந்த ஹிஷாம் பின் அப்துல் மலிக்கும் தீய நபரை எதுவும் கிடையாது. உமர் பின் அப்துல் அசீஸுக்கு பிறகு அவர்தான் ஹலீஃபாக வந்தார்கள். அவரும் சிறந்த ஆட்சி செய்தார்கள். அவருடைய ஆட்சி காலத்திலும் பல இடங்களை முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள், இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த அதிகாரம் வரவில்லையே என்பதற்கு அவர்கள் இன்னாலில்லா சொல்ல, உமர் பின் அப்துல் அசீஸ் இந்த பொறுப்பு எனக்கு ஏன் வந்ததோ என்று என்ன செய்தார்கள், இன்னாலில்லா என்று சொன்னார்கள். இதில் நமக்குள்ள படிப்பினை என்ன? நாம் எப்போதும் என்ன செய்யக்கூடாது, பொறுப்புக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது, பொறுப்பை நாடி போகக்கூடாது. அந்த பொறுப்பை அல்லது அதிகாரத்தை பெறுவதற்காக குழப்பங்கள் என்ன செய்யக்கூடாது, ஏற்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வாக ஒரு பொறுப்பை கொடுத்து விட்டால் நமக்கு அந்த பொறுப்பை ஏற்று நடக்கக்கூடிய சக்தி இருந்தால் அதை பெற்று நாம் என்ன செய்யலாம், உம்மத்துக்கு சேவை செய்ய முயற்சிக்கலாம். சரி, பொறுப்பு அல்லாஹ்வாக கொடுத்த பிறகும் நமக்கு அந்த பொறுப்பை ஏற்று நடக்கக்கூடிய தைரியம் இல்லை, அந்த பொறுப்பை ஆற்றக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது என்பதாக நாம் நினைக்கிறோம் என்று சொன்னால், அந்த தருணத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும், எனக்கு இந்த பொறுப்பு வேண்டாம், எனக்கு இந்த பொறுப்பை ஆற்றக்கூடிய தகுதி கிடையாது, என்னை விட சிறந்த மக்களுக்கு இந்த பொறுப்பை தந்து விடுங்கள் என்று மறுப்பதுதான் என்னது சிறந்தது. அதை தான் உமர் பின் அப்துல் அசீஸும் செய்தார்கள். இவருடைய பெயர் ஹலீஃபாவாக அறிவிக்கப்பட்டது. மக்கள் எல்லோரும் இவரிடத்தில் பையத்து செய்வதற்காக வேண்டி கையில் கையை வைத்து பையத்து, அதாவது உறுதிமொழி வாங்குவதற்காக வேண்டி வருகிறார்கள். அப்போதும் உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் வந்து உரை நிகழ்த்தும் பொழுது சொன்னார்கள், நான் கேட்காமலே இந்த பொறுப்பு எனக்கு, என்னிடத்தில் ஆலோசனையும் செய்யாமல் இந்த பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது கூட நான் இந்த பொறுப்பை விடுவதற்கு தயாராக இருக்கிறேன். என்னை விட சிறந்த ஒரு நபர் யாராவது இருந்தால் நீங்கள் நினைச்சீங்கள், அவரை ஹலீஃபாவாக தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்ல, இருந்த மக்கள், அந்த முக்கியமான மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டப்பட்டிருந்தார்களே, அத்தனை பேரும் நினைச்சார்கள், இல்லை இல்லை, உங்களை ஹலீஃபாவாக தேர்வு செய்தது சரியான ஒரு முடிவுதான், நீங்கள் தான் ஹலீஃபாவாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் நினைச்சார்கள். ஒரு கருத்தாக சொன்ன பிறகு இவர்கள் அந்த பொறுப்பை வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஹிலாஃபத்தை ஏற்ற பிறகு அவர்கள் நிகழ்த்திய அந்த உரையில் அவர்கள் சொன்ன விஷயங்கள் என்று பார்த்தால், ஐயுஹன் நாஸ், மக்களே, இன்னஹு லா கிதாப பஅதல் குர்ஆன், குர்ஆனுக்கு பிறகு எந்த ஒரு புத்தகமும் வேதமாக, அல்லாஹ்வுடைய வேதமாக கருதப்படாது. குர்ஆன் தான் இறுதி வேதம். வலா நபிய்ய பஅத முஹம்மதின் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு கியாமத் வரை நபி, தூதர் என்று யாரும் வரப்போவதில்லை. வ இன்னி லஸ்து பிகாதின் வலாகின்னி முனஃபிதுன், நான் புதிதாக எந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு வரக்கூடியவன் அல்ல, மாறாக குர்ஆன் ஹதீஸில் உள்ள சட்டத்தை தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் காலம் எல்லாம் நாம் என்ன செய்வேன், உங்களுக்கு மத்தியில் அதை தீர்ப்பாக நான் சொல்வேன். புதிதாக ஒரு சட்டத்தை நான்
கொண்டு வர மாட்டேன். வ இன்னி லஸ்து பி முப்ததி, நான் ஒரு பிதத்வாதியும் கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் என்கிற பெயரிலே, ஷரியத் என்கிற பெயரிலே புது புது வணக்கங்களை எல்லாம் நான் கொண்டு வர மாட்டேன். வலகின்னி முத்தபி, மாறாக நான் குர்ஆன் ஹதீஸை ஏற்று நடக்கக்கூடிய, இத்திபா செய்யக்கூடியவனாக தான் நான் இருப்பேன். இன்னர் ரஜுல் அல் ஹாரிப மினல் இமாமி ஸாலிம் லைஸ பிஸாலிம், ஒரு பேச்சுக்கு நான் உங்கள் மீது அநியாயம் செய்து என்னுடைய அநியாயத்தை விட்டு, அநீதியை விட்டு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் ஓடி வேறு இடத்துக்கு சென்று விட்டால் நீங்கள் பையத்தை முறித்து சென்றவராக கருதப்பட மாட்டீர். அநியாயம் செய்யக்கூடிய அந்த ஆட்சியாளரை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரிப்பான் என்று என்ன செய்கிறார்கள், தன்னுடைய இந்த முதல் உரையிலே சில முக்கியமான தகவல்களை பதிவு செய்கிறார். அடுத்து இவருக்காக வேண்டி ஒரு சொகுசு வாகனம், அந்த காலத்தில் எல்லாம் ஹலீஃபா அல்லது கவர்னர் இன்னும் முக்கியமான பொறுப்புகளில் இருந்தால், காதி என்கிற பொறுப்புகளில் இருந்தால் அவர்களுக்காக வேண்டி என்ன செய்வார்கள், மிக உயர் தர ஒட்டகத்தையோ அல்லது குதிரையையோ வைத்திருப்பார்கள். அதை கொண்டு வந்தார்கள். உமர் பின் அப்துல் அசீஸ் ஹலீஃபாவுடைய வாகனம் என்று சொல்லி கொண்டு வந்ததும் என்ன செய்தார்கள், இதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவருடைய குதிரை என்று இருந்தது. மிக தரம் உயர்ந்த குதிரை கிடையாது, சாதாரண ஒரு குதிரை தான், அதுவே எனக்கு போதுமானது என்று சொல்லி அதை கொண்டு வர சொல்லி நினைச்சார்கள். அதில் தான் அவர்கள் சென்றார்கள். ஆட்சியாளருக்கு என வைத்திருந்த வாகனத்தில் அவர்கள் ஏறவில்லை, மறுத்துவிட்டார். சொல்லப்போனால் அன்பானவர்களே, இவருடைய வரலாறிலே வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாக அல்லாஹ் அவர் கொடுத்த என்ன வசதி வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு அனுபவித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தார்களோ, அந்த வசதி வாய்ப்புகளை கூட இவர் நினைச்சவில்லை, ஆட்சிக்கு வந்த பிறகு பயன்படுத்தவில்லை. டோட்டலி ஆட்சிக்கு வந்த பிறகு டோட்டலி மாறிவிட்டார். ஏற்கனவே பயன்படுத்தி வந்த வசதி வாய்ப்புகளை கூட என்ன செய்யவில்லை, ஆட்சிக்கு வந்த பிறகு பயன்படுத்தவில்லை. அல்லாஹ்வுக்கு பயந்து இதை பயன்படுத்தினால் அல்லாஹ் இங்கு கேட்பானோ, இதை பயன்படுத்தினால் எங்கு மக்களுடைய காசை பயன்படுத்தியதா ஆகிவிடுமோ என்கிற அந்த பயம், உலக பற்றற்ற வாழ்க்கை, மறுமை சிந்தனை இன்னும் அதிகமாகி விட்டது. அதன் வெளிப்பாடாக ஏற்கனவே பயன்படுத்தி வந்த சில வசதி வாய்ப்புகளை கூட என்ன செய்து விட்டார், புறக்கணித்து மிக மிஸ்கீனான ஒரு வாழ்க்கையை இவர்கள் நினைச்சார்கள், வாழ ஆரம்பித்து விட்டார்கள். இத்தனைக்கும் யாரு, ஹலீஃபா. எப்படிப்பட்ட இடங்களுக்கு ஹலீஃபாவாக அவர்கள் இருந்தார் என்று சொன்னால், அந்த காலத்தில் இருந்த ஹிஜாஸ், அந்த காலத்தில் நஜ்த் என்கிற பகுதி, இப்போது உள்ள சவுதி அரேபியா, யமன், சரியா, மேலே போனால் ஈராக், ஈராக்கு இந்த பக்கம் ஈரான், ஈராக்கு இந்த பக்கம் வந்தால் ஷாம் நாடு, ஷாம் நாட்டுக்கு அந்த பக்கம் போனால் எகிப்து என்று இந்த காலத்தில் உள்ள 25-30 நாடுகள், குறைந்தது 20 நாடுகள் கண்டிப்பாக இருக்கும். அத்தனை இடங்களுக்கு ஒரு ஹலீஃபாவாக இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆட்சியாளர்! ஆனால் பார்த்தால் மிஸ்கீனான வாழ்க்கை, மிஸ்கீனான வாழ்க்கை. இவருடைய வீட்டில் கூட மனைவி மக்களுக்கு சில சமயம் சாப்பிட பொருட்கள் இருக்காது, கஷ்டத்தோடு தான் நினைச்சார்கள், வாழ்ந்தார்கள். அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தன்னுடைய ஹயாத்திலே அவர்கள் அரபுக்கு தலைவராக இருந்தாலும், அகில உலக மக்களுக்கு நபியாக ரசூலாக இருந்தாலும், அவர்களுடைய வீட்டில் 2 நாட்கள் தொடர்ந்து 3 நாட்கள் தொடர்ந்து அடுப்பு எரியாது என்று ரசூலை பற்றி ஹதீஸில் பார்க்கிறோமோ, அதற்கு ஒரு அடுத்த உதாரணமாக உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் வாழ்ந்தார்கள். பெருநாளாக இருக்கும், ஆனால் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு புதிய ஆடை இருக்காது. பெருநாள், ஆனால் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு புது ஆடை இருக்காது. உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் வஃபாத்தாக போகிறார், ஆனால் தன்னுடைய பிள்ளைகளுக்கென எந்த ஒரு சொத்தையும் அவர்கள் விட்டு செல்லவில்லை. அப்போ அந்த மக்கள், அவர்களுடைய பிள்ளைகள் மனமுடைந்து போகக்கூடாது என்று பிள்ளைகளை அழைத்து ஒரு கேள்வி கேட்கிறார். என் அருமை பிள்ளைகளே, உங்களுடைய தந்தை உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகள், சொத்து சுகம் அதையெல்லாம் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்து மார்க்க ரீதியாக உங்களுக்கு தக்வாவை சொல்லிக் கொடுக்காமல், உங்களுக்கு தர்பியத் செய்யாமல் விட்டு செல்வது இது உங்களுக்கு பிரியமானதா? அல்லது உங்களுடைய தந்தை உங்களுக்கு மறுமை வாழ்க்கை உடைய சிந்தனையை கொடுத்து, தக்வாவை சொல்லி கொடுத்து, தர்பியத்தை கொடுத்து, உலக ரீதியாக பார்த்தால் சொத்து சுகம் எல்லாம் எதையும் விட்டு போகாமல் விட்டு விட்டால் இது உங்களுக்கு நல்லதா? இரண்டில் எதை நீங்கள் தேர்வு செய்வீர்கள் என்று கேட்க அவருடைய பிள்ளைகளை முன் வந்து சொன்னார்கள், இல்லை என் அருமை தந்தையே, தர்பியத்து செய்து தக்வாவை சொல்லிக் கொடுத்து, மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து, சொத்து சுகத்தை விட்டு போகாமல் இருந்தாலும் நமக்கு அது பிடிக்கும் தான், அதை நாங்கள் பொருந்திக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். ஆக சொத்து சுகத்தை நிச்சயவில்லை உமர் பின் அப்துல் அசீஸ்,
தன்னுடைய பிள்ளைகளுக்காக விட்டு செல்ல வேண்டும். இத்தனைக்கும் யார்? இவ்வளவு பெரிய பரப்பளவில் உள்ள பகுதிகளை ஹிலாஃபத்து செய்த மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர். சரி, இவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் எப்படி இருந்தார்கள் என்பதற்கு சில உதாரணங்களும், ஆட்சி அதிகாரம் எப்படி செய்தார்கள் என்பதற்கும் சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம். குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால், இவர்களுடைய மனைவி ஃபாத்திமா அவர்கள் சொல்கிறார்கள், இவருடைய மனைவி பேர் ஃபாத்திமா, அவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் ஹிலாஃபத்துக்கு வந்த பிறகு, ஆட்சி அதிகாரம் ஹலீஃபா என்று வருவதற்கு முன்பாக கூட அவர்கள் ஏதோ முஷீர், ஆலோசகர், கவர்னர் அப்படியெல்லாம் பதவியில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் குறிப்பாக ஹிலாஃபத் என்கிற பொறுப்பில் இவர்கள் வந்த பிறகு, என் கணவராகிய உமர் பின் அப்துல் அசீஸை சிரித்ததாக நான் பார்த்ததே இல்லை என்று சொல்கிறார்கள். சிரித்ததாக நான் பார்த்ததே இல்லை. எப்போது பார்த்தாலும் என்னது? கவலை. இவ்வளோ பெரிய இடத்துக்கு நான் ஹலீஃபாவாக இருக்கிறேனே, யார் எந்த இடத்தில் எந்த பொதுமக்கள் கவலைப்படுகிறார்களோ, கஷ்டப்படுகிறார்களோ, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் சரியாக செய்யாமல் விட்டுவிட்டேனோ, இதை குறித்து அல்லாஹ் விசாரித்து விட்டால் என்ன செய்வது என்கிற அந்த கவலை தான் அவர்களுக்கு எப்போதும் அதிகமாக இருந்தது. ஆக அதை குறித்து ஃபாத்திமா அவர்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், தஹல்து யௌமன் அலைஹி வஹுவ ஜாலிசுன் ஃபி முஸல்லாஹ். ஒரு நாள் நான் உமர் பின் அப்துல் அசீஸ் என்னுடைய கணவர் அவர்களிடத்தில் சென்றேன். அவர்கள் தொழுத இடத்திலே முசல்லாவிலே இப்படி கையை வைத்து ஏதோ சிந்திக்கும் விதத்தில் இப்படி கையை வைத்து உட்கார்ந்திருந்தார். வதுமுஉஹு தஸீரு அலா ஹத்தை. அவருடைய கன்னங்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. ஃபகுல்து மா லக, என்னாகிவிட்டது, எதற்காக அழுகிறீர்கள் என்று கேட்க, உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் பதிலளித்தார்கள், வைஹக யா ஃபாத்திமா கது உல்லீது மின் அம்ரி ஹாதில் உம்மதி மா உல்லீத். எனக்கு இந்த உம்மத்துடைய மிகப்பெரிய பொறுப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. நான் சொன்னல்லவா, அத்தனை நாடுகளுடைய ஹலீஃபா என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பொறுப்பு அது. பெரும்பாலும் இத்தகைய ஒரு பொறுப்பை இந்த காலத்தில் அல்லது அந்த காலத்தில் இருந்தே கூட தவறான ஆட்சியாளர்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வார்கள். இவ்வளவு பெரிய ஆட்சியை எப்படி தன்னுடைய சுகத்துக்காக வேண்டி, சொத்து சுகம் சேர்ப்பதற்காக வேண்டி, தன்னுடைய குடும்பத்தை மேலே கொண்டு செல்வதற்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வாய்ப்பாக பார்ப்பார்கள். ஆனால் உண்மையான ஆட்சியாளர்கள் அதை மிகப்பெரிய பாரமாக, பொறுப்பாக பார்ப்பார்கள். உமர் பின் அப்துல் அசீஸ் சொல்கிறார், இந்த உம்மத்துடைய எப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஃபதஃபக்கர்து ஃபில் ஃபகீரில் ஜாஇஇ. பசித்த பல ஃபகீர்கள் இருப்பார்கள், சாப்பிடுவதற்கு உணவில்லாத பல ஃபகீர்கள் இந்த காலத்தில் இருப்பார்கள். வல் மரீதில் தாஇ, கவனிப்பதற்கு அரவணைப்பதற்கு யாரும் இல்லாத பல நோய்வாய்ப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்னுடைய ஆட்சியில். வல் ஆரில் மஜ்ஹூத், உடுத்துவதற்கு ஆடை இல்லாமல், அதற்கு யாரும் உதவி செய்யாமல் பல கஷ்டத்தில் உள்ள மக்கள் இருப்பார்கள். ஒல் யதீமில் மக்சூர், ஆதரவில்லாத பல அனாதைகளும் இந்த ஆட்சியில் இருப்பார்கள். ஒல் அர்மலத்தில் வஹீதா, ஆதரவில்லாத தனிமையில் இருக்கக்கூடிய பல விதவை பெண்கள் இருப்பார்கள், ஆதரவு கொடுப்பதற்கு யாரும் இல்லை. ஒல் மதுலூம் அல் மக்ஹூர், நடக்கும் அநீதியை குறித்து பேச முடியாத அளவுக்கு அநீதி இழைக்கப்பட்ட பல மக்கள் இருப்பார்கள். ஒல் கரீபி ஒல் அசீர், எத்தனையோ நாடு விட்டு நாடு வரக்கூடிய பல அந்நியர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு பல விதமான தேவைகள் இருக்கலாம், உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, அப்படிப்பட்ட பலர் இருப்பார்கள். இப்படிப்பட்ட எத்தனையோ மக்கள் இந்த நம்முடைய ஆட்சியில் இருக்க, இவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் விட்டுவிட்டு அவர்கள் என்னை குறித்து வந்து அல்லாஹ்விடத்தில் முறையிட்டால், அல்லாஹ்விடத்தில் என்னுடைய நிலைமை என்னவாக இருக்குமோ என்று யோசித்து என்னுடைய நஃப்ஸ் மீதே எனக்கு இரக்கம் வருகிறது, என்னுடைய நஃப்ஸ் மீதே எனக்கு பரிதாபமாக இருக்கிறது, அதற்காக தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி மீண்டும் அழுதார்கள் என்பதாக சொல்கிறார்கள். ஆக உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் மிக பொறுப்புள்ள ஒரு ஹலீஃபாவாக இருந்தார் என்பதற்கு இந்த வார்த்தைகள் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அதே போல் அன்பானவர்களே, தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த தகப்பனாக இருந்தார் என்று கேட்டால், அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய தர்பியத்துக்காக வேண்டி ஒரு ஆலிமை, ஒரு மார்க்க அறிஞரை நினைச்சுகிறார், தர்பியத்து செய்பவராக, தர்பியத் செய்பவரை முரப்பி என்று சொல்வார்கள், முரப்பியாக நியமித்திருந்தார்கள். காரணம், இவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார், ஹலீஃபாவாக இருக்கிறார். இன்று மதீனா ஷாம் நாட்டில் திமஷ்கில் இருப்பால், நாளை மதீனாவுக்கு போக வேண்டியது இருக்கும், அடுத்து மக்காவுக்கு போக வேண்டியது இருக்கும். இந்த வேலைகளுக்கு மத்தியில் எங்கு பிள்ளைகளை கவனிக்க முடியாமல் போய்விடுமோ என்று பிள்ளைகளுடைய தர்பியத்துக்காக வேண்டி நினைச்சுகிறார்கள், ஒரு முரப்பியை தர்பியத் செய்வதற்கு ஒரு மார்க்க அறிஞரை நியமித்து இருக்கிறார். அந்த அறிஞருக்கு அவர் நினைச்சுகிறார், ஒரு நாள் கடிதம் எழுதி சொல்கிறார், என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல தர்பியத்தை நீங்கள் கொடுங்கள்,
எப்படிப்பட்ட தர்பியத்தை நீங்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய பிள்ளைகள் வளர வளர மியூசிக்கை என்ன செய்ய வேண்டும்? வெறுக்க வேண்டும். மியூசிக்கை, இசையை வெறுக்கக்கூடியவர்களாக என்னுடைய பிள்ளைகள் உருவாக வேண்டும். அந்த விதத்தில் அவர்கள் என்ன செய்யுங்கள்? மார்க்கத்தை சொல்லித்தாருங்கள் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு தர்பியத் செய்யும் முரபிக்கு என்ன செய்கிறார்கள்? கடிதம் எழுதி இப்படி உபதேசம் செய்கிறார். ஆக பிள்ளைகளுடைய தர்பியத்தை என்ன செய்யவில்லை அவர்கள் ஆட்சி அதிகாரம், தன்னுடைய வேலைகள், தன்னுடைய ஒர்க் பிஸி என்று சொல்லி பிள்ளைகளுடைய தர்பியத்தை அவர்கள் மறக்கவில்லை. ஆக ஒரு சிறந்த கணவராக, ஒரு சிறந்த தகப்பனாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரம், ஹலீஃபா, பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர் என்கிற அந்த விதத்தில் பார்த்தால் இவர்கள் ஆட்சி செய்து தன்னுடைய ஆட்சி காலத்தில் நீதி நேர்மையை பரப்பி விட்டார்கள் என்றெல்லாம் நாம் சொன்னோமே. அவர்கள் 20 வருடங்கள் 30 வருடங்களும் ஆட்சி செய்யவில்லை. இவர்கள் ஆட்சி செய்த காலகட்டம் வெறும் 2 வருடங்கள் தான். 2 வருடங்கள். அந்த 2 வருடத்தில் தான் இவர்கள் பெரிய ஒரு மாற்றத்தை என்ன செய்தார்கள்? கொண்டு வந்தார்கள். என்னெல்லாம் செய்தார்கள் என்பதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள். அதில் ஒரு விஷயம்தான், இவர்களுடைய ஆட்சிக்கு முன்பு ஆட்சியாளர்கள் ஹலீஃபா மாத்திரமல்ல, ஹலீஃபாவுக்கு அடுத்து கவர்னர்கள் அல்லது காதியாக இருப்பவர்கள், இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த பெரிய பெரிய போஸ்டிங்ஸ், பெரிய பெரிய பதவிகள். அவர்கள் என்ன செய்வார்கள்? தன்னுடைய உறவினர்களுக்கு, தான் விரும்பக்கூடிய மக்களுக்கெல்லாம் அரசாங்கத்தின் சொத்தை என்ன செய்வார்கள்? அன்பளிப்பாக தந்து விடுவார்கள். காரணமே இல்லாமல், அவர் இது பெரிய சேவை செய்திருக்கிறார், ஆகவே அவர்களுக்கு ஒரு பெரிய அன்பளிப்பு தருகிறோம் என்று கூட கிடையாது. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை என்ன செய்வார்? போர் செய்யக்கூடிய சஹாபாவுக்கு கனிமத் பொருட்களில் அவர்களுடைய பங்களிப்புக்கு ஏற்ப ஒரு பகுதியை தருவார். அதில் சில பேருக்கு சில குறிப்பிட்ட காரணங்களை வைத்து என்ன செய்வார்கள்? கூடுதலாக கூட சம்டைம்ஸ் என்ன செய்வார்கள்? கனிமத் பொருட்களை தருவார்கள். அப்படி ஏதோ காரணத்தின் அடிப்படையில் அன்பளிப்பு தந்தால் ஏதோ ஓகே என்று சொல்லலாம். ஆனால் காரணமே இல்லாமல் இந்த கவர்னர்கள் என்ன செய்வார்கள்? தன்னுடைய உறவினர்களை, தன்னுடைய நண்பர்களை அழைத்து அரசாங்கத்தின் சொத்தை அன்பளிப்பாக தருவார்கள். உமர் பின் அப்துல் அசீஸ் ஆட்சிக்கு வந்ததும் அவர்கள் செய்த முதல் முக்கியமான வேலைதான் இப்படி அரசாங்கத்தின் சொத்து யாருக்கெல்லாம் காரணமே இல்லாமல் இப்படி அன்பளிப்பாக வழங்கப்பட்டது என்ற அந்த லிஸ்ட் எடுத்து அத்தனை மக்களிடத்திலிருந்தும் அந்த அரசாங்கத்தின் சொத்தை நிச்சயித்தார்கள், மீட்டெடுத்தார்கள். இதை அனுபவிப்பதற்கு உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது, உரிமையே கிடையாது என்று சொல்லி அத்தனை சொத்தை நிச்சயித்தார்கள், மீட்டெடுத்து அதை பைத்துல் மாலுக்கு கீழ், அரசாங்கத்துக்கு கீழ் அந்த சொத்தை மீண்டும் கொண்டு வந்தார்கள். இவ்வாறாக அரசாங்கத்தின் சொத்து அல்லது பைத்துல் மாலுடைய சொத்து என்பது அதிகமாகிவிட்டது இவருடைய ஆட்சி காலத்தில். பைத்துல் மாலுடைய சொத்து அதிகமாகிவிட்டால் என்ன பயன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் அந்த சொத்தை யாருக்காக அடுத்து பயன்படுத்துவார்கள்? ஏழைகளுக்காக பயன்படுத்துவார்கள். இந்த காலத்தில் இருப்பது போல் கிடையாது. பைத்துல் மாலில் எந்தான் சொத்து அதிகமாக இருந்தாலும் அல்லது வக்ஃபில் சொத்து அதிகமாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களுடைய காலத்தில் பைத்துல் மாலுடைய சொத்து அதிகரித்தால் அது பொதுமக்களுக்கு அவ்வளவு நன்மை. அந்த பைத்துல் மாலுடைய சொத்து அடுத்து எங்கு தான் போகிறது? பொதுமக்களுக்கு தான் போகும். ஆக இப்படி பல சொத்தை மீட்டெடுத்த இவர் அடுத்து அந்த சொத்தை என்ன செய்கிறார்? ஃபகீர் மிஸ்கீன்களுக்கு பயன்படுத்த தொடங்குகிறார். ஆக என்ன செய்தார்கள்? இந்த ஊனமுற்றவர்கள், கை கால் உடைந்து சம்பாதிக்க முடியாமல் கண் பார்வை இல்லாதவர்கள் என்று இருப்பார்களே, அப்படிப்பட்ட மக்களுடைய லிஸ்ட் தயாரித்து அவர்களுக்கு மாதா மாதம் அரசாங்கம் சார்பாக ஒரு தொகை வழங்கப்படும். எப்படி மகளிர் தொகை என்று வழங்கப்படுகிறது, அப்படி நினைச்சார்கள். இந்த மக்களுக்கெல்லாம் மாதா மாதம் ஒரு தொகை அன்பளிப்பாக வழங்கப்படும் என்கிற ஒரு சிஸ்டத்தை நினைச்சார்கள், ஆரம்பித்தார்கள். கண் பார்வை இல்லாதவர்கள், அவர்களுக்கு கூட யாராவது துணையாக இருந்து நினைச்ச வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் சார்பாக ஒரு ஹாதிம் நியமிக்கப்பட்டார்கள். கண் பார்வை இல்லாதவர்களுக்கு இவர்கள் ஹாதிமாக இருந்து உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு உண்டான ஊதியம் அரசாங்கம் வழங்கும் என்கிற விதத்தை நினைச்சார்கள். சில வழிமுறைகளை கொண்டு வந்தார்கள். இப்படியாக ஏழை மக்களுக்காக அந்த பைத்துல் மாலுடைய சொத்தை நினைச்சார்கள், பயன்படுத்தினார்கள். மேலும் அநியாயமாக எந்தெந்த அதிகாரிகள், அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய எந்தெந்த அதிகாரிகள் அநியாயமாக பொதுமக்களுடைய சொத்தை அபகரித்து இருந்தார்களோ அந்த லிஸ்டையும் தயாரித்து என்ன செய்தார்கள்? அந்த சொத்தை அவர்களிடத்தில் வாங்கி உரிய மக்களுக்கு அதை மீண்டும் திருப்பி கொடுத்தார்கள். இப்படியெல்லாம் பல அதிரடியான நடவடிக்கைகளை உடனுக்குடன்
ஆட்சி செய்தது 2 வருடம் என்று சொன்னால் அந்த 2 வருடத்தில் நேரத்தை வீணாக்காமல் எப்படியெல்லாம் வேலை செய்திருப்பார் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆக இப்படியெல்லாம் பொதுமக்களுடைய சொத்தை மீட்டு அவர்களுக்கு உரியவர் மக்களுக்கு அதை கொடுத்து வந்தார்கள். இதை பார்க்கும் பொழுது என்னாகும், மக்கள் மீதும் ஒரு நல்ல தாக்கம் ஏற்படும். ஆட்சியாளர்கள் மோசமாக இருந்தால் பொதுமக்கள் மீது அந்த மோசமான தாக்கம் என்பது நிச்சயமாக ஏற்படும். நாம் பார்க்கிறோமா இல்லையா? ஆட்சி செய்பவர்கள் அநியாயக்காரர்களாக இருந்தால் பொதுமக்களும் பல பேர் நினைச்சுகிறார்கள், சிந்தித்து பார்க்காமல் சக மனிதர்கள் மீது அநியாயம் செய்வதை பார்க்கிறோம். ஆட்சியாளர் ஒரு சிறந்த ஆட்சியாளராக இருந்தால் அதன் தாக்கமும் என்ன செய்யும், மக்கள் மீது ஏற்படும், பிரதிபலிக்கும். ஆக உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் 2 வருடம் தான் ஆட்சி செய்தார். அந்த 2 வருடத்தில் நீதியை நிலைநாட்டினார், அநீதியை தடுத்தார், அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி நின்றார், உதவி செய்தார். ஆக இவருடைய ஆட்சி காலத்தில் பொதுமக்களுக்கு மத்தியிலும் நீதி என்பது பரவலாகிவிட்டது. நீதி நேர்மையை மக்களும் நினைச்சார்கள் நிலைநாட்ட. தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவரவர்கள் எந்தெந்த பொறுப்பில் இருக்கிறார்களோ அந்த பொறுப்பில் நீதியை நிலைநாட்ட ஆரம்பித்து விட்டார்கள். எவ்வளவு சிறந்த ஒரு மாற்றம் இது! நீதி என்பது எவ்வளவு பெரிய விஷயம், அது அநீதி எவ்வளவு பெரிய மோசமான விஷயம். ஆக நீதி நிலைநாட்டுவது என்கிற இந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம் உமர் பின் அப்துல் அசீஸ் உடைய ஆட்சியின் தாக்கம் ஏற்பட்டது. இதை விட்டால் வேறு எந்த பணியும் அவர் செய்யவில்லை என்று சொன்னாலும் இந்த ஒரு காரணமே போதுமானது இவர் ஒரு சிறந்த ஆட்சியர் என்று சொல்வதற்கு. ஆக இவருடைய ஆட்சி காலத்தில் நீதி என்பது பரவலாகிவிட்டது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அன்பானவர்களே, உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் மார்க்க ரீதியாகவும் என்ன செய்திருக்கிறார், பல முக்கியமான பணிகளை தன்னுடைய ஆட்சியில் செய்திருக்கிறார். மார்க்க ரீதியாக, கல்வி ரீதியாக. அதில் ஒரு முக்கியமான, மிக முக்கியமான ஒரு பணிதான், இவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் என்ன செய்தார்கள், அந்த காலத்தில் ஒரு பெரிய அறிஞர் இருந்தார்கள், அவருடைய பெயர் இமாம் ஜுஹ்ரி, முஹம்மத் பின் ஷிஹாப் அஸ்-ஜுஹ்ரி. இவர் யார் என்று கேட்டால் சஹாபாவிடம் மார்க்கத்தை படித்தவர், பல சஹாபாவிடம். இவருடைய ஒரு முக்கியமான மாணவர் தான் இமாம் மாலிக். இமாம் மாலிக்குடைய ஒரு ஆசிரியர் இமாம் ஜுஹ்ரி ரஹிமஹுல்லா. எப்படி சஹாபா பெருமக்களில் அதிகம் ஹதீஸ் அறிவித்த சஹாபி யார் என்று கேட்டால் அபூ ஹுரைரா என்று நாம் சொல்வோமோ, அப்படி சஹாபாவுக்கு அடுத்த தலைமுறை தாபிஈன்களில் அதிகமான ஹதீஸுகளை அடுத்த தலைமுறைக்கு அறிவித்து தந்தவர் யார் என்று கேட்டால் இமாம் ஜுஹ்ரி என்கிற பேர் தான் வரும். ஆக இந்த இமாமுக்கு நினைச்சார்கள் உமர் பின் அப்துல் அசீஸ் ஒரு அரசாணை எழுதி அனுப்பினார்கள். சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை மாத்திரம் மக்களை சந்தித்து அவர்களும் கேட்டு வாங்கி ஹதீஸுகள் என்ன செய்யுங்கள், எழுதி வையுங்கள் என்று சொன்னார்கள். இது எப்படிப்பட்ட காலம்? உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் ஆட்சி செய்த இந்த காலம் 70, 80 அந்த ஹிஜ்ரி அந்த காலகட்டம் இது. அந்த காலத்தில் எல்லா ஹதீஸுகளும் எழுத்து வடிவத்தில் இல்லை. சரியா? எழுத்து வடிவத்தில் எல்லா ஹதீஸுகளும் இல்லாத ஒரு காலகட்டம் இது. பிற்காலத்தில் தான் சஹி புகாரி, சஹி முஸ்லிம், சுனன் நபி தாவூத், சுனன் திர்மிதி என்றெல்லாம் ஹதீஸ் கிரந்தங்கள் எழுதப்பட்டன. இமாம்கள் அதை எழுதினார்கள். ஆக அப்படிப்பட்ட ஹதீஸுகள், ஹதீஸ் புத்தகங்கள் எழுதப்பட்டதற்கு முன்னோடியாக, ஒரு முன்னுதாரணமாக இருந்த பணிதான் உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் செய்த பணி. ஹதீஸுகள் எழுதப்படாத, அதாவது எல்லா ஹதீஸுகளும் எழுத்து வடிவத்தில் இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் ஹதீஸுகளை தொகுத்து வைக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக அமைந்த ஒரு பணிதான் உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் செய்த பணி. என்ன செய்தார்கள்? உமர் பின் அப்துல் அசீஸ் ஹலீஃபாவாக இருந்த பொழுது இமாம் ஜுஹ்ரிக்கு சொன்னார்கள், சஹீஹான ஹதீஸுகளை எழுதி பாதுகாத்து வைத்து விடுங்கள். இல்லை என்று சொன்னால் இந்த ஹதீஸுகள் காலப்போக்கில் அழிந்து விடும் என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி இமாம் ஜுஹ்ரிக்கு கட்டளையிட்டார்கள். ஆக இமாம் ஜுஹ்ரி அந்த காலத்தில் இந்த சில முக்கியமான மார்க்க அறிஞர்களை எல்லாம் தன்னோடு அழைத்து கொண்டு ஊர்வராக என்ன செய்வார்கள், மதீனா, மக்கா என்று முக்கியமான நகரங்களுக்கு அந்த டீமோடு செல்வார்கள். அங்கு சஹீஹான ஹதீஸுகளை மாத்திரம் தானே எழுத போகிறோம். ஆக நம்பகமான மக்களை மாத்திரம், மார்க்க கல்வி உடைய ஹதீஸுகளை மனப்பாடம் செய்த நம்பகமான மக்களை தேடி சென்று கதவு தட்டி அவர்களை அழைத்து, உங்களுக்கு தெரிந்த ரசூலுடைய ஹதீஸுகளை எல்லாம் சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்டு கேட்டு என்ன செய்வார்கள், ஹதீஸுகள் எழுதுவார்கள். இவ்வாறாக ஆயிரக்கணக்கான ஹதீஸுகள், நூற்றுக்கணக்கான அல்ல, மாறாக ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளை என்ன செய்தார்கள் இமாம் ஜுஹ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதி என்ன செய்தார்கள், அதை ஒரு புத்தகமாக ஆக்கிவிட்டார்கள். ஆம், வரிசையாக தொகுக்கவில்லை. வரிசையாக என்று சொல்ற என்ன அர்த்தம்? தொழுகை சம்பந்தப்பட்ட ஹதீஸுகள், நோன்பு தொடர்பான ஹதீஸுகள். இப்போது நாம் ஒரு ஹதீஸ் புத்தகத்தை எடுத்தால் இப்படிதான்
தொழுகை ஹதீஸுகள், நோன்பு தொடர்பான ஹதீஸு, ஹஜ் தொடர்பான ஹதீஸு, உம்ரா தொடர்பான ஹதீஸு, இப்படி தானே இருக்கும். இப்படி தொகுக்கவில்லை. இது ஆரம்பம். இது தொகுக்கக்கூடிய பணியின் ஆரம்ப காலகட்டம். அந்த காலத்தில் வரிசையாக தலைப்பெல்லாம் போட்டெல்லாம் தொகுக்க மாட்டார்கள். அந்த காலத்தில் எழுத்து படிப்பறிவே பெரிய விஷயம். படிப்பறிவே இல்லாத காலகட்டத்தில் எழுதக்கூடிய இவ்வளவு பணிகள் செய்தது என்னது? அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பாக்கியம். ஆக தலைப்பு வாரியாக தொகுக்கவில்லை. யார் யார் என்னென்ன ஹதீஸுகளை சொல்வார்களோ நம்பகமான மக்கள் அத்தனை ஹதீஸுகளையும் இப்படி வரிசையாக நிச்சயவார்கள், எழுதி வைத்து விடுவார்கள். இவ்வாறு ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளை முதலாக எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்த பணிதான் உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் மூலியமாக நடந்த இமாம் ஜுஹ்ரி ரஹிமுல்லா அவர்கள் செய்த இந்த பணி. இதற்கு முன்பாகவும் சஹாபி நபி தோழர் அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ் அவர்களும் என்ன செய்திருக்கிறார்? ஹதீஸுகளை எழுதி வைத்திருக்கிறார். அவர் தனக்காக பர்சனலாக ரசூலிடமிருந்து அவர் டைரக்டாக கேட்ட ஹதீஸுகளும் எழுதி வைத்திருந்தார்கள். அந்த பதிவேட்டுக்கு, அந்த புக்குக்கு அவர்கள் வைத்த பெயர் அஸ்-ஸஹீஃபத்து அஸ்-ஸாதிகா என்று அவர்கள் பெயர் சூட்டினார்கள். அந்த புக்கிலும் சில அறிஞர்களுடைய கூற்றுப்படி 1000க்கு மேற்பட்ட ஹதீஸுகள் இருந்தன. 1000க்கு மேற்பட்ட, சில அறிஞர்கள் 800, சில பேர் 900 என்றெல்லாம் சொல்வார்கள். இது கூட பெரிய எண்ணிக்கை தான். இது கூட என்னது? 800, 900, 1000 ஹதீஸுகள் இந்த சஹாபி எழுதி வைத்ததே பெரிய ஒரு பணிதான். இதற்கு அடுத்து ஒரு பெரிய பணி என்று சொன்னால் இமாம் ஜுஹ்ரி செய்துதான். ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளை எழுத்து வடிவத்தில் பாதுகாத்து விட்டார்கள். இதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் தாம் யார்? உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா. அன்பார்ந்தவர்களே, மார்க்க கல்வி என்று எடுத்துக்கொண்டாலும் மிக முக்கியமான பணிகளை தன்னுடைய ஆட்சியில் செய்தவர். பொது மக்களுக்கு சேவை செய்வது என்று எடுத்துக்கொண்டாலும் பரவலாக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் பொதுமக்களுக்கு பல சேவைகளை செய்தவர். நீதியை நிலைநாட்டுவது மட்டுமல்லாமல் நீதியை பரப்பியவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில். இப்படிப்பட்ட சிறப்பான ஆட்சி செய்த இவர் குறைந்த வயதிலேயே 2 வருடங்கள் ஆட்சி செய்த பிறகு அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். ரஜப் மாதம் ஹிஜ்ரி 110 வருடம் இவர்கள் வஃபாத்தானார்கள். இவர்களுடைய ஆட்சி, இவர்கள் தன்னுடைய ஆட்சி செய்த பணிகள், இதெல்லாம் அடிப்படையாக வைத்துதான் சில மார்க்க அறிஞர்கள் இவரையும் நினைச்சுவார்கள் ஹுலஃபா ராஷிதீன், நேர்வழி பெற்ற ஹுலஃபாக்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்வார்களே, அந்த பட்டியலில் இவரையும் நினைச்சுவார்கள், சில பேர் சேர்த்துக் கொள்வார்கள். ஆனால் அது என்னது? சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். சஹாபி அல்லாத ஒருவரை அந்த ஹுலஃபா ராஷிதீன் என்கிற அந்த வார்த்தையில் சேர்ப்பதா சேர்க்கக்கூடாதா என்பது ஒரு தனி ஒரு கருத்து வேறுபாடுள்ள ஒரு விஷயம். ஆனால் நேர்மையான ஒரு ஆட்சியர் என்பதில் என்ன கிடையாது, சந்தேகம் கிடையாது. உண்மையில் அவர் நேர்மையான ஒரு ஆட்சியாளர், ஹிதாயத்தில் இருந்து ஹிதாயத்தின் பால் மக்களை அழைத்த ஒரு ஆட்சியாளர். இது மட்டுமல்லாமல் அவர்கள் சுன்னாவை நிலைநாட்டுவது, பிதஅத்துகளை ஒழிப்பது போன்ற இந்த விஷயத்திலும் அவர்கள் பெரிய ஒரு பங்களிப்பை தந்திருக்கிறார். பொதுமக்களுக்கு அடிக்கடி என்ன செய்வார்கள்? உபதேசம் செய்வார்கள். சுன்னாவை கடைபிடியுங்கள், பிதஅத்தை நோக்கி செல்லாதீர்கள், பிதஅத்துகளை புறக்கணியுங்கள் என்று அடிக்கடி அவர்கள் உபதேசம் செய்த பல கூற்றுகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறில் நாம் பார்க்கிறோம். ஆக இத்தகைய நல்ல மக்களுடைய வரலாறை படித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? படிப்பினை பெற வேண்டும். இவருடைய வரலாறிலிருந்து நாம் பெற வேண்டிய முக்கியமான படிப்பினைகள் என்று பார்த்தால், மார்க்க கல்வி தேடுவதில் ஆர்வம் காட்டுவது. ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவரே ஆர்வம் காட்டி படித்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு மார்க்க கல்வியை தேட வேண்டும் என்கிற ஒரு படிப்பினையும், மிக முக்கியமாக இவர்களை ஆட்சி அதிகாரம் என்கிற இந்த விஷயங்கள் நிச்சயவில்லை, மார்க்கத்தை விட்டு தூரமாக்கவில்லை. சொல்ல போனால் இன்னும் மார்க்கத்தில் ஈடுபட செய்தது. அந்த பொறுப்புணர்வு அவரை நிச்சயது, மறுமை சிந்தனை, அந்த பொறுப்புணர்வில் அல்லாஹ்வுக்கு பயந்து அழுவது என்று இன்னும் மார்க்க பற்று உள்ளவராக தான் ஆக்கியது. ஆக நம்மில் சில பேர் நினைச்சுவார்கள், ஏழையாக இருந்தால் ஓரளவுக்கு மார்க்கத்தை பின்பற்றி நடப்பார்கள். 3 கடை 4 கடை பிசினஸ் ஓரளவுக்கு வளர்ந்து விட்டது என்று சொன்னால் அடுத்து என்ன செய்வார்கள்? மார்க்கத்தை பின்பற்றுவதில் சோம்பல்தனம் காட்ட அல்லது அலட்சியம் காட்ட தொடங்கி விடுவார்கள். ஒரு சகோதரன், நமது பள்ளியில் தான் ஒரு சகோதரன் வந்து கேட்கிறார், இடத்தில் ஒரு கடை உண்டு, இன்னொரு கடை போடலாம் என்று ஆசைப்படுகிறேன், போடலாமா என்று கேட்டால், ஆரம்பத்தில் எனக்கு அந்த எதற்காக கேட்கிறார் என்று நான் விளங்கவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல ஹலால் பிசினஸ் தானே, போடுங்கள் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அவரை முன்வந்து கேட்கிறார், இல்லை இப்போது ஒரு கடை உண்டு, நல்ல சம்பாத்தியம் அல்ஹம்துலில்லாஹ், இப்போது உள்ள நிலை கடையும் பார்த்து கொண்டு சம்பாதித்து கொண்டு ஐவேளை தொழுகை குறிப்பாக ஜமாத்தோடு தொழுது கொண்டு பயான் கேட்பது, இப்படியெல்லாம் நான் நேரத்தை ஒதுக்குகிறேன். ஆனால் 2 கடை என்று வந்துவிட்டால்
இதெல்லாம் செய்ய முடியாமல் போய்விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று கேட்டாள். அப்போதான் எனக்கு புரிந்தது கேள்விக்கான நோக்கம் என்ன என்று. அப்போது நான் சொன்னேன், சரி, அப்படி உங்களுக்கு பயம் இருந்தால் அல்லாஹ் கொடுத்ததோடு அல்ஹம்துலில்லாஹ் என்று மார்க்கத்தையும் உலகத்தையும் இரண்டையும் சேர்த்து நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் பயிலுங்கள். இன்னும் அதிகமாக நான் உலகத்தை தேடி போனால் அது ஹலாலான பிசினஸாக இருந்தாலும் சரியே, மார்க்கம் பாதிக்கும், வணக்க வழிபாடுகள் பாதிக்கும் என்று நீங்கள் பயந்தால் அதை நீங்கள் செய்யாதீர்கள். இப்படி சில பேர் அதிகம் காசு வந்துவிட்டால் நிச்சயவார்கள், மார்க்கத்தில் பற்று இல்லாதவர்களாக மாறிவிடுவார்கள். காசு வருவதற்கு முன்பாக இபாதத்து நன்மைகள் என்று இருந்தவர் காசு வந்த பிறகு அதை விட்டு விடுவார்கள். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் தான் உமர் பின் அப்துல் அசீஸ். ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு அவர் நிச்சயவில்லை, மார்க்கத்தை விட்டு தூரமாக போகவில்லை, மாறாக இன்னும் மார்க்கத்தில் ஈடுபாடு உள்ளவராக, மறுமை சிந்தனை உள்ளவராக மாறினார். அதே போல நமக்கு அல்லாஹ் ஒரு பொறுப்பு என்று கொடுத்தால், ஹிலாஃபத் என்கிற பொறுப்பு வந்தால் தான் மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு வருமா என்று கேட்டால் இல்லை. எந்த பொறுப்பாக இருந்தாலும் நம்முடைய அந்த பொறுப்பை பயன்படுத்தி எப்படி மக்களுக்கு, சமூகத்துக்கு சேவை செய்வது, அந்த பொறுப்பை மக்களுக்கு சேவை செய்வதற்காக பயன்படுத்தி எப்படி தன்னுடைய மறுமைக்காக இதை ஒரு சாதகமான ஒரு விஷயமாக பயன்படுத்தி கொள்வது என்று நாம் என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து, அல்லாஹ் நமக்கு எந்த பொறுப்பை கொடுத்திருந்தாலும் அந்த பொறுப்பை ஒரு அமானிதமாக ஏற்று நாம் அதை கொண்டு பொதுமக்களுக்கு எப்படியெல்லாம் சேவை செய்ய முடியுமோ சேவை செய்து அந்த பொறுப்பை, அந்த சேவைகளை மறுமை வாழ்க்கையில் நன்மையை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக எப்படி பயன்படுத்திக் கொள்வது, உலகத்தை சம்பாதிப்பதற்காக வாய்ப்பாக பல பேர் என்ன செய்வார்கள், பயன்படுத்திக் கொள்வார்கள். அதற்கு மத்தியில் மறுமைக்காக எப்படி இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்கும் இவருடைய ஆட்சி காலம், இவருடைய பணிகள் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருன் நாஸ் அன்ஃபஉஹும் லின்னாஸ், மக்களில் சிறந்தவர் யார் எனில் யார் மக்களுக்கு அதிகம் நன்மை செய்கிறார். எந்த நபரால் மக்களுக்கு அதிகம் நன்மை சேர்கிறதோ அவர்தான் மக்களில் மிக சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அந்த ஹதீஸுக்கு ஏற்ப நாமும் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ் நமக்கு கொடுத்த பவர், நமக்கு கொடுத்த அதிகாரம், நமக்கு கொடுத்த பொறுப்பு, அதையெல்லாம் மக்களுக்கு சேவை செய்து அதிகம் நன்மை பெறுவதற்காக நாம் அதை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் இத்தகைய நல்ல மக்களுடைய வரலாறை கேட்கும் பொழுது, படிக்கும் பொழுது, அதை சொல்லும் பொழுது அதிலிருந்து படிப்பினை பெற்று அதுக்கேற்ப நன்மையான பாதையில் அவர்களை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.